ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ஆனது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஆனதை பார்க்கலாமோ. அதுக்கு நான் முதலாக பாடி அந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு லைனிங்கு ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போது லைனிங்கு வந்து நடுவுக்கு ஃபோல்டு ஆனது பண்ணிவிட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு வாட்டி சொல்லிடுவேன். இப்போது செஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே சேர்த்து 32 இன்ச் అనేది இருக்கும். ப்ளவுஸ் லென்த்து வந்து நம்மளுக்கு 13 இன்ச்சு இருக்கும். நெக்கு விடுத்து டாப் சைடு வந்து நமக்கு 2/4 இருக்கிறது. ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு வருது. நெக்கு டீப்பு வந்து நம்மளுக்கு 8.5 இன்ச்சு ரெடி இருக்கும். இப்போது நெக்கு விடுத்து பாட்டம் சைடு 3 இன்ச்சு. முதலாவது நான் ஸ்கொயராக மார்க் ಅನ್ನೋದು பண்ணிவிடுவேன். இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் மார்க் பண்ணோம் இல்லையா, இதுலேருந்து கீழேக்கே ஒரு 2 இன்ச்சு பான் ஷேப் வர மாதிரி ஒரு மார்க் ಅನ್ನೋದು பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே 1 இன்ச்சு சேம் அதே மார்க்கு வர மாதிரி பார்த்துக்கணும். 1 இன்ச்சு மார்க் ಅನ್ನೋದು பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கீழே இந்த மார்க் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து கட் ಅನ್ನೋதும் பண்ணிவிடுங்க. நீட்டாக பார்த்துக்கணும். இது டைரெக்டாக ஒரே வாட்டி லைனிங் ಅನ್ನೋದೇ கட் பண்ணிக்கோங்க. எதுவே பேப்பர் கேன்வாஸு பேப்பரு அது எதுவுமே தேவையில்லை. இப்போது மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, அதுவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் ஆனதுக்கப்புறமா அது நடுவுக்கு கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கொண்டு அந்த 2 பீஸுமே ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது வச்சுக்கப்புறமா சைடுக்கு வச்சுக்கொண்டு கான்ட்ராஸ்ட் சாரீ ஃபேப்ரிக்கு எடுத்துக்கொண்டு இந்த பீஸு நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஆப்போசிட் வர மாதிரி 2 பீஸுமே வச்சுக்கொண்டு ஸ்டிச் ಅನ್ನೋದು பண்ணிக்கோங்க நீட்டாக. இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு பீஸ் மட்டும்தான் காமிக்கிறேன். நீங்களும் 2 பீஸுமே சேம் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, பேப்பர் கேன்வாஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சாரீ ஃபேப்ரிக் ரெண்டுமே ஒரே வாட்டி அட்டாச்சிங் ಅನ್ನೋದು பண்ணியிருக்கிறேன் நான். இப்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த பேப்பர் கேன்வாஸும் பாடியுமே ரெண்டுமே கட் பண்ணிவிடுங்க. சேம் அந்த ஷேப் எப்படி இருக்குதோ சேம் அந்த மாதிரி தான். இப்போது கீழே ஒரு ஸ்டிச்சிங் ಅನ್ನೋದು பண்ணிங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சு நம்மளுக்கு பீஸு அந்த சைடு இந்த சைடு போகக்கூடாதோ, அதனால தான் ஷிப்பாக இருக்கணுமே அந்த ஸ்டிச் ಅನ್ನೋದು பண்ணியிருக்கிறேன். இப்போது பாடி எடுத்துக்கொண்டு அந்த பாடி மேலே லைனிங் ಅನ್ನೋದು வச்சுறேன். இது வச்சுட்டு 4 சைடுமே பாடி ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொண்டு பின் ಅನ್ನೋದು போட்டுன்னு இருக்கிறேன். இப்போது அந்த ஸ்டிச்சிங் ಅನ್ನೋದು நான் நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் அட்டாச்சிங் ಅನ್ನೋದು பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்லேருந்து நான் ஸ்டிச் ಅನ್ನೋது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ஆகட்டும் பாடி ஆகட்டும் எதுவுமே லூஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் ಅನ್ನೋது பண்ணிக்கோங்க. நெக்கு மொத்தமாக இந்த ஸ்டிச் ಅನ್ನೋது பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா நமக்கு உள்ள ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. ஆனால் லைனிங் எதுவுமே கட் ஆகக்கூடாது, ஓன்லி பாடி தான் கட் ஆகணும். இது அது ஆயிடுச்சுக்கப்புறமா பைப்பிங்க்கு நமக்கு கான்ட்ராஸ்ட்டு சாரீ ஃபேப்ரிக்கில் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே த்ரெட் ಅನ್ನೋದು போட்டுட்டு நான் இது ஸ்டிச் ಅನ್ನೋದು பண்ணியிருக்கிறேன். இது விடுத்து வந்து நம்மளுக்கு 1 இன்ச் இருக்கும். லென்த்து வந்து நம்மளுக்கு நெக்கு அப்படியே பாட்டமில் 2 சைடுமே பைப்பிங் வருது இல்லையா, அதனால 2 அவளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த் ಅನ್ನೋದು ரெடி பண்ணிக்கோங்க. இது சாரீ கலரும் ப்ளவுஸ் கலருமே 2 கலர்லையுமே இந்த பைப்பிங் ಅನ್ನೋದು ரெடி பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ப்ளவுஸ் கலரு சாரீ கலருமே. இப்போ ப்ளவுஸு நெக்கு டாப் சைடு அட்டாச்சிங் ಅನ್ನೋದು பண்ணியிருக்கிறேன் நான். இந்த அட்டாச்சிங் மார்ஜின் வந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் மட்டும்தான் இருக்கும். இந்த கார்னர்ஸில் லூஸ் இல்லாமல் நாங்களும் இந்த ஸ்டிச்சிங் ಅನ್ನೋದು பண்ணிக்கணும். இது நடுவுக்கு கட் ಅನ್ನೋதும் பண்ணிட்டுக்கோங்க. என்ன பைப்பிங்கோ நம்மளுக்கு கட் பண்ணி திருப்பி அட்டாச்சிங்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப் ಅನ್ನೋದು நீட்டாக வருது. அதனால தான் கட் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் ஜாயிண்ட் ಅನ್ನೋದು பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் பண்ணும்போது நம்மளுக்கு 2 சைடுமே ஒரே ஈக்குவலாக மார்ஜின் ಅನ್ನೋದು பிடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு அட்டாச்சிங் ಅನ್ನೋದು பண்ணிக்கோங்க.
இந்த பைப்பிங் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா நடுவில் நேச்சிங் అనేది பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு பைப்பிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா நெக் சைடு எவ்வளோ லென்த்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் இப்போது ஒரு லைனிங் అనేది அட்டாச்சிங் అనేది நான் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் 2 சைடுமே இந்த மாதிரி தான் பண்ணிவிடுங்க. அது அட்டாச்சிங் எல்லாமே ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த கார்னர் சைடு இருக்குது இல்லையா, இந்த கார்னரில் நேச் అనేది பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நேச்சு பண்ணதுக்கப்புறமா அதை டர்ன் பண்ணிவிட்டு அந்த லைனிங் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம பைப்பிங் பக்கத்தில் ஒரு எட்ஜ் ஸ்டிச் అనేది நான் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளும் ஒரு வாட்டி பைப்பிங் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னுட்டு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கொண்டு அப்புறமா இந்த ஸ்டிச் అనేది ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இங்கே டைரெக்டாக பைப்பிங்கே உள்ளே தள்ளிட்டு ஸ்டிச் అనేది பண்ணிவிடுங்க. இந்த சென்டரில் நேச் అనేది இருக்குது இல்லையா, அது நீட்டாக பார்த்துக்கொண்டு 2 சைடுமே ஓகே ஷேப்பு நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க. ஓகே, இது மொத்தமாக ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பைப்பிங் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. நான் முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா இந்த பேட்சு, இதுக்கு நமக்கு ப்ளவுஸ் கலரில் பைப்பிங் అనేది நான் அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சினேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பைப்பிங்கவே ரெடி பண்ணிக்கிறேன். அது நம்மளுக்கு நெக்கு சைடு வர மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு கட்டிங் எந்த மாதிரி இருக்குதோ சேம் அந்த மாதிரி தான் பைப்பிங்கோ அட்டாச்சிங் అనేది பண்ணணும். இதானதுக்கப்புறமா ஒரு லைனிங் இந்த பேட்சுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ லைனிங் ஒன்று எடுத்துக்கொண்டு இந்த பேட்ச் అనేది அட்டாச்சிங் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன், சேம் ஆப்போசிட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பைப்பிங் அட்டாச்சும் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் అనేది பண்ணணும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் லைனிங் இருக்குது அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இங்கே கார்னர்ஸில் நேச் అనేది பண்ணிக்கோங்க. பண்ணிக்கொண்டு டர்னிங் అనేది பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளை அந்த பைப்பிங் பக்கத்திலவே எட்ஜ் ஸ்டிச் అనేది நான் பண்ணியிருக்கிறேன். இந்த எட்ஜ் ஸ்டிச்சும் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பைப்பிங் நெக் சைடு அட்டாச்சிங் பண்ணோம் இல்லையா, அந்த பைப்பிங்கும் இந்த பைப்பிங்கும் ஒரே லெவலில் இருக்கணும். இதானதுக்கப்புறமா நமக்கு 2 பீஸுமே செக் பண்ணிக்கொண்டு இப்போது அது சென்டரில் ஓகே நம்மளுக்கு சென்டர் இருக்குது அங்கே ஒரு ரஃப் అనేది அடிச்சிட்டுக்கிறேன். ஏன்னா இந்த 2 பீஸுமே ஜாயிண்ட் అనేది கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால தான். இப்போது பாடி பீஸ் எடுத்துகிட்டு அந்த என்ன ரஃப் பண்ணாமோ சேம் அதே இடத்துல வச்சுட்டு நம்மளுக்கு என்னன்னா இந்த பீஸ் நம்மளுக்கு 2 இன்ச்சு தேவைப்படுது இல்லையா, அந்த அளவுக்கு தான் வச்சுட்டு ஒரு பீஸ் అనేది அட்டாச்சிங் பண்ணிக்கிறேன். இது நடுவில் நின்று நான் ஒர்க் అనేది ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைடு ஆயிடுச்சு இல்லையா, இப்போது திருப்பி இந்த சைடுக்குவே ஓகே நம்மளுக்கு இந்த சைடு எப்படி வந்திருக்குதோ சேம் அதே மெஜர்மெண்ட்டுக்கு இந்த சைடுவே அட்டாச்சிங் అనేది பண்ணணும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த பீஸு தான் நம்மளுக்கு பேட்ச் ஒர்க்கில் ஹைலைட்டாக தெரியுது, அதனால தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இதானதுக்கப்புறமா ஒரு வாட்டி எல்லாமே நீட்டாக செக் பண்ணிக்கோங்க, சைடுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ப்ளவுஸில் பார்டர்னு இருக்குதுயா, அதுக்கு ஸ்பஞ்ச் అనేది ஒன்று போட்டுட்டு அதுக்கு பேப்பர் கேன்வாஸ் అనేది போட்டு இந்த 3 பீஸுமே ரவுண்டாக ஸ்டிச் అనేది நான் பண்ணியிருக்கிறேன். 4 சைடுமே ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க. இதானதுக்கப்புறமா நமக்கு சாரீ கலர் பைப்பிங் முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பைப்பிங் தான் இங்கே நான் அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இதானதுக்கப்புறமா ஒரு லைனிங் எடுத்துக்கொண்டு ஓகே அந்த லைனிங் மேலே இது வச்சுட்டு நான் பைப்பிங் பக்கத்திலவே அட்டாச்சிங் అనేది பண்ணிட்டேன். இப்போது சேம் நம்மளுக்கு பைப்பிங்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிவிடுங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறமா நமக்கு பாடி இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே போட்டுட்டு நம்மளுக்கு நெக்கு டீப்பு நம்மளுக்கு 8.5 இன்ச்சு வர மாதிரி பார்த்துக்கொண்டு
இப்போ விடுத்து லென்த்து ரெண்டுமே கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கொண்டு நம்மளுக்கு இந்த பேட்ச் అనేది அட்டாச்சிங் అనేది பண்ணணும். இந்த பேட்டை அட்டாச்சிங் பண்ணும்போதும் நம்மளுக்கு நெக்கு விடுத்து ஆகட்டும் நெக்கு டீப் ஆகட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த ஸ்டிச்சு అనేది பண்ணிட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மெஜர்மெண்ட் எல்லாம் சேம் இந்த பேட்ச் ஒரே பேட்சில் வர மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த பேட்ச் అనేది அட்டாச்சிங் అనేది பண்ணும். இது ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு லைனிங்கு ப்ளவுஸு ரெண்டுமே ஃபுல் அவுட்லைனு ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க. எங்குமே பாடி ஆகட்டும் லைனிங் ஆகட்டும் ட்விஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இது மொத்தமாக ரவுண்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு பாடி ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பாட்டம் சைடு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் అనేది பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மார்க்கு நம்மளுக்கு பைப்பிங் ஒரே ஸ்ட்ரைட்டாக வரணும் இல்லையா, அதனால தான் இந்த மார்க் అనేది பண்ணியிருக்கிறேன். இப்போது பாடி ஆனால் சாரீ கலரோ ஃபேப்ரிக்கில் பைப்பிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பைப்பிங் தான் இங்கே நான் அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். நான் என்ன மார்க் பண்ணேன்னா சேம் அந்த மார்க் மேலே தான் இது எல்லாமே அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் எடுத்துக்கின்னு அந்த பைப்பிங் மேலே வச்சுட்டு இது அட்டாச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் வந்து நம்ம பைப்பிங் பக்கத்துலவே இந்த ஸ்டிச் అనేది நாங்களும் பண்ணணும். இதானதுக்கப்புறமா நமக்கு அந்த ஃபேப்ரிக்கை உள்ள சைடு டர்ன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பாடி ஃபேப்ரிக் எல்லாம் கச்சா எல்லாமே அதுக்குள்ளே மாதிரி போன மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்டிச் అనేది நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போது பைப்பிங் பக்கத்தில் எட்ஜ் ஸ்டிச் అనేది நான் பண்ணியிருக்கிறேன். அந்த கச்சா எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அந்த பைப்பிங் பக்கத்தில் ஒரு எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதானதுக்கப்புறமா அதுக்கு நடுவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் பேக் டேட் ட்ரெஸ் అనేది பிடிக்கிறேன். இந்த பேக் டேட் மெஜர்மெண்ட் வந்து நம்மளுக்கு விடுத்து வந்து நம்மளுக்கு 1/2 inch இருக்கும், லென்த்து வந்து நம்மளுக்கு 2.5 inch இருக்கும். சாரீ கலர் கான்ட்ராஸ்ட் எடுத்துகிட்டு 1.5 inch அதுக்கு நடுவுக்கு ஒரு ஃபோல்டிங் అనేది பண்ணியிருக்கிறேன். நான் இந்த எட்ஜ் ஸ்டிச் అనేది நான் ஸ்டிச்சிங் అనేది பண்ணியிருக்கிறேன். அதை நடுவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணியிருக்கிறேன். அது ஒரு சைடு ஆனதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு சைடு ஃபோல்டு అనేది பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்துக்கோங்க அந்த பேட்ச் வந்து நம்மளுக்கு 1/2 inch இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும் மொத்தமாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இதானதுக்கப்புறமா ப்ளவுஸு இருக்குது இல்லையா, நம்மளுக்கு முதல்ல நெக்கிந்த பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணோம் இல்லையா, அங்கிருந்த மெஜர்மெண்ட் பார்த்துக்கோன்னு கரெக்டாக 1/4 inch வர மாதிரி நம்மளுக்கு நெக்கு மொத்தமாக அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கார்னர் ஆகட்டும் இந்த கீழே கார்னர் ஆகட்டும் கரெக்டாக ஒரே மெஜர்மெண்ட் இருக்கணும். கரெக்டாக 1/4 inch மார்ஜின் தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு மொத்தமாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இதானதுக்கப்புறமா நமக்கு இந்த சைடவே ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிடுங்க. இந்த எட்ஜ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேட்ச் டாப் சைடு அட்டாச்சிங் பண்ணுறோம் இல்லையா, இந்த பேட்ச் ட்விஸ்ட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு இந்த மொத்தமாக ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கட்டிங்கில் ஆகட்டும் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் ஏதாவதுனா டவுட் இருந்தானா எனக்கோட கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை என்னதை நான் கொடுப்பேன். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சானா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதான டிசைன் போட்டேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.